வெல்கம் பேக் Kifaya Tech. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் பற்றி தான் பார்க்குறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கீழே வந்து அதாவது வந்து பாட்டமில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறையவே லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் லீக்கேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேஸ்கட் கிட்ட தான் மெயின் லீக்கேஜ் வரும். கேஸ்கட் லீக்கேஜ் இல்லை, அதே மாதிரி வந்து டிடர்ஜென்ட் பாக்ஸ் கிட்டையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு ட்ரைன் பம்பு கிட்ட தான் பார்க்கணும். ட்ரைன் பம்பு கிட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக லாக் ஆகிருக்கு, அங்கேயும் வாட்டர் லீக்கேஜ் சுத்தமாகவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரைன் பம்பு கிட்ட பார்த்தீங்கன்னா 2 சைடுமே ஸ்க்ரூ இருக்கும். அந்த 2 ஸ்க்ரூமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேமை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் எங்கே இருக்குன்னு சொல்லி பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ 2 ஸ்க்ரூமே வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இருக்கும், ஸ்டார் தான் போட்டிருப்பாங்க. அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேனல் இந்த மாதிரி ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த இடத்துல கிளிப்பிங் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே ஓப்பன் ஆகி உங்களுக்கு தனியாக வந்துடும். டியூப் வந்து சென்டரில் இருக்கும், அந்த டியூப் டேமேஜ் ஆகாத அளவுக்கு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டியூப் கிட்ட தான் வந்து கரெக்டாக டேமேஜ் ஆகிருக்குது. அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி வந்து நல்லா அந்த சிலிக்கான் அந்த டியூப்பை வந்து நல்லா சாப்பிட்ருக்கு. அந்த இடத்துல ஹோல் இருக்குது, தண்ணி வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் பியூராக இங்கே தான் ஸ்பீடாக நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷினுக்கு மேலே இருக்க வந்து டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடில் வந்து 2 நெட் கொடுத்துருப்பாங்க, ஸ்டார் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த நெட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடு அந்த செவுத்து பக்கம் வந்து நம்ம தள்ளிட்டோம்னா அது வந்து டோர் வந்து தனியாக ஓப்பன் ஆகிக்கிறோம். இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு டைட்டாக இருக்கும், லைட்டாக தட்டினீங்கன்னா வந்து நல்லாவே க்ளீனாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிடர்ஜென்ட்டோட பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அது ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் வரும், ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக எழுத்திங்கனாலே வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து சின்ன பேஸ்டிங் மாதிரி ஸ்பாஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த இடத்துல வந்து 2 லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கிங் வந்து லைட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு இடத்துல வந்து சென்டரில் ஒரு லாக்கிங்கும் ரைட் சைடில் ஒரு லாக்கிங்கும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரேமை முன்னாடி இழுத்திங்கனால தனியாகவே வந்துடும். அதோட ஒயர் கலெக்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணணும்னு சொல்லி ஒன்றும் அவசியம் கிடையாது. அதை அப்படியே எடுத்து பாடி மேலே டாப்பில் வச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வச்சாச்சு இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேலே டாப்பில் வந்து 2 ஸ்க்ரூவும், பாட்டமில் வந்து மொத்தம் 3 ஸ்க்ரூ, 5 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஸ்க்ரூவுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டோரில் இருக்க கேஸ்கட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த கேஸ்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிங்கு மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் ஸ்ப்ரிங்கிங் ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை வந்து இந்த ஷேஃபில் ஃப்ளாட் ஸ்க்ரூ வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். ரிங்கை தனியாக வந்து ரிமூவ் பண்ணி வச்சுங்க. ரிங்கில் வந்து ரஸ்ட் அடிச்சிருந்துச்சுன்னா வந்து ரொம்ப டேஞ்சரானது ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும், ரிங்கு வேகமாக கட் ஆயிரும். அதனால் வந்து ரிங் இல்லாமல் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் வாட்டர் லீக்கேஜ் வரும் மைல்டாக உங்களுக்கு சின்னதாக. இப்போ அதே மாதிரி வந்து டோரை நீங்கள் வந்து மேலே டாப்பில் இழுத்திங்கன்னா அது அப்படியே தனியாக ஃப்ரேம் வந்துடும். டோர் லாக்கிங் சைடில் கொடுத்துருப்பாங்க, அந்த டோர் லாக்கிங்கையும் லைட்டாக ஷேக் பண்ணி நீங்கள் இழுத்திங்கனாலே தனியாக கையோடு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இந்த ட்ரைன் பம்பு கிட்ட தான் நம்மளுக்கு லீக்கேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அந்த இடத்துல பர்டிகுலராக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வேறு எங்கேனாச்சும் லீக்கேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தடவை வந்து க்ளீனாக செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ட்ரம்மோட ஜாயிண்டிங் கிட்டேயும் சில டைமில் வந்து லீக்கேஜ் வரும், அதையும் ஒரு தடவை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரைன் பம்பு கிட்ட இந்த 3 ஸ்க்ரூ வரும். இந்த 3 ஸ்க்ரூவுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம பேக் சைடில் எடுத்துட்டோம்னா அது தனியாக கையோட வந்துடும் ட்ரைன் பம்பு. அந்த இடத்துல சின்னதாக வால்வு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வால்வு செப்பரேட்டாக கிடச்சிச்சின்னா நம்ம மாற்றிக்கிறலாம். அப்படி இல்லாட்டி வந்து எந்த அளவுக்கு போயிருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதை அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த வால் கண்டிப்பாக வேணும்னு சொல்லி ஒன்றும் தேவை கிடையாது. இது வந்து சின்னதாக ஒரு வந்து ஏர் அவுட்டுக்காண்டி இந்த வால் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக ஒரு வால்வு இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணிடணும். இது எப்போயுமே சரி, பாட்டமில் ட்ரெயின் வந்து இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக லாக் பண்ணிடணும். பட் இதை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த ட்ரெயின் பம்போட இது வந்து போயிடும், கேஸ்கட் வந்து அந்த இடத்துல லூஸ் ஆயிரும். அதனால் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு தடவை க்ளீனாக செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்டர் லீக்கேஜ் சுத்தமாகவே இல்லை. பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.